வணக்கம் நண்பர்களே. மற்றொரு முறை உங்கள் கோம்பஸ் ஸ்டுடியோஸ் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடியோ. இந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த லவ் பேர்ட்ஸை எப்படி நம்ம டேம் பண்ணோம் அப்படின்ற ஒரு அழகான வீடியோ. பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய அந்த ஒரு ப்ரீடிங்கில் என்னுடைய ஒரு பேரண்ட்ஸுடைய நல்ல ஒரு குஞ்சுகள் தான் இது. குஞ்சுகள் மூணாவது கிளச்சை நான் இப்போ எடுக்கிறேன். இந்த குஞ்சுகளில் நான் பெருமைக்கோ அல்லது வேறு எதுவோ நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இலக்கு. இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டேம்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் டேம் பண்ணுறாங்க. மற்றபடி நிறைய ஒரு கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சன் கண்ணூர், இப்போ எல்லாத்தையுமே டேம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேம் பண்ணும்போது அது கடைசி வரையும் நிலைக்குமா, கடைசி வரையும் காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரி குஞ்சுகளில், சின்ன குஞ்சுகளில் நாம் காப்பாற்ற முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு 20 days, 20 நாள் குஞ்சுகள் தான் இது தெரியும். இது பார்த்திங்கன்னா அருமையாக இப்போ நம்ம அந்த டேம் பண்ணுறது எப்படி, அந்த வழிமுறைகள் எப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்படி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 20 நாள் குஞ்சுகளை நம்ம எடுத்து நம்முடைய அந்த கைகளிலே அதை அமர வைத்து அந்த ஒரு பழக்க வழக்கத்தில் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏறும் பாருங்கள், அதுக்கு ஏறுது பாருங்கள். இது போன்ற இந்த குட்டிகள்லாம் ஏறும் பாருங்கள். இது பாருங்கள், இதே மாதிரி இதுவும் ஏறும். இப்படி நம்ம பழக்கணும். ஃபஸ்ட்டு இந்த குட்டிகளை நாம் பழக்கும் பொழுது கையில் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த குட்டிகளை நாம் கையில் எடுத்து பழக்க வேண்டும். பழக்கும்போது 20 நாள் குஞ்சுகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த 1 மாதம் குஞ்சுகள் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அது பறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டேம் பண்ண முடியாது. டேம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளோட கை அடக்கமாக அது நம்முடைய அந்த ஒரு இலக்குகளை அது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு சின்ன 20 நாள் குஞ்சுகளை நாம் எடுத்து டேம் பண்ணணும். அதை டேம் பண்ணால் அது என்ன பண்ணணும்னா நம்ம அது ஒரு குஞ்சுகளாகப்பட்டது அருமையாக பார்த்திங்கன்னா பாருங்கள். இது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், என்ன அழகாக ஏறுது பாருங்கள். பாருங்கள், இப்படி டேம் பண்ணுறது மிக ஒரு அழகான ஒரு நம்ம அது ஒரு பயிற்சி. இது மாதிரி பயிற்சி கொடுத்து நம்ம கையில் முதல்ல ஏற்றணும். ஏற்றி மாற்றி ஏற்றணும்னா இது போன்ற இந்த குஞ்சுகளாகப்பட்டது அருமையாக நம்மளுடைய டேம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரீடிங்கான இந்த குஞ்சுகள் இது பார்த்திங்கன்னா 3வது கிளச்சு. 2 கிளச்சு நம்ம ஆல்ரெடி பெருசாகிடுச்சு. அதெல்லாம் நம்ம டேம் பண்ண முடியாது. இந்த 20 days என்று சொல்லக்கூடிய அந்த 20 days ஒரு சிக்ஸை தான் நம்ம பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். இதை பாருங்கள், இந்த ஒயிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ராங்கிள் சொல்லக்கூடிய இது ஸ்ப்ராங்கிள் குஞ்சு. இது ஸ்ப்ராங்கிள் கலரு, இது ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. இப்படி நம்ம மாற்றி ஏற்றி பழகணும்னா இது நம்ம கையில் தான் ஃபஸ்ட்டு பழகும். கையில் ஏற்றி பழகிட்டோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ திருப்பி ஏறும் பாருங்கள் கையில். பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் மேக்ஸிமம். அது ஒன்றுமே கிடையாது. இது போன்று குஞ்சுகளை நாம் டேம் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குஞ்சுகளை டேம் செய்துட்டோம்னா நம்மளுடைய வழிக்கு அது நம்ம என்னவோ நம்ம ஓனர் இதை சொல்ல வராரு, இதை செய்ய வராரு அப்படின்ற மாதிரி பாருங்கள். சோல்டரை கூட நான் விடுறேன் பாருங்கள். அது உட்கார பாருங்கள் சோல்டரில். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அழகாக அது டேம் ஆகிடுச்சு. இப்போ இது போன்று ஃபஸ்ட்டு நம்ம கையில் இந்த சோல்டரில் ஏற்றி பழகி அப்புறம் பார்த்திங்கன்னா இது போன்று இது பாருங்கள், இந்த ஒயிட் பாருங்கள். இதை நம்ம ஒன்றா அப்படி ஏற்றி பாருங்கள். இப்படி ஏற்றி பழகணும். கையில் ஃபஸ்ட்டு ஏற்றி பழகிட்டோம்னா இது அழகாக நம்ம டேம் ஆகிடும். டேம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஆகவே நண்பர்களே, டேம் எப்படி பண்ணணும், இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அழகாக உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது பாகம் 2ஆக வெளிவரும். எப்படி டேம் பண்ணால் அந்த குஞ்சுகள் எப்படி நம்மக்கிட்ட அன்வயமாக இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, தேங்க்யூ கைஸ், பாய்.